ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் அந்த ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். அந்த ஸ்வீட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கேரட் லட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த லட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்ப்போம். இது 2 ஸ்பூன் கீ, இது 1.5 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இது 1 கை அளவு ஆல்மண்ட்ஸு, அதை நாங்கள் மிக்சியில் போட்டு சும்மா 1க்கு 2 அடித்து வச்சுருக்கோம். இது 1/2 கப் சுகர், இது 2 மீடியம் சைஸ் பீட்ரூட், இது 4 மீடியம் சைஸ் கேரட்டு நல்லா துருவி வச்சுருக்கோம். இது 3 கப் பால், இது டெசிகேட்டட் கோகோனட். டெசிகேட்டட் கோகோனட்னா வர தேங்காய் இருக்குல்ல, வர தேங்காயை எடுத்து அதில் மேலே இருக்கிற பிளாக் கலர்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு சும்மா 1க்கு 2 இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபைனாக வரும். ஃபைனாக வந்துச்சுன்னா அது வெறும் ட்ரை பேனில் அடுப்பத்தை வச்சு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ட்ரையாக கிடைக்கும். அந்த லட்டு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். தவா பற்ற வச்சு அதில் ஒரு பேன் வச்சு கிரேட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம கேரட்டையும் பீட்ரூட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த 3 கப் பாலை இதில் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன கரெக்ஷன், 5 கப் பால் ஊற்றிக்கோங்க. 3 கப்பு பால் பத்தாது. நல்லா சாட்டே பண்ணணும் அந்த பால்லாம் பண்ணுற வரைக்கும். சிம்மில் வச்சுருந்தது இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்குது. நீங்கள் விடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா அந்த பீட்ரூட்டு கேரட்டு ஈவனாக வேகும், இல்லைன்னா ஒரு இடத்துல வேகாது, இன்னொரு இடத்துல வெந்திருக்கும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இனிமேல் சமைக்கிறது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் சமைக்கணும். மறக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ இப்படி கொஞ்ச நேரம் கிளறிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். 5 நிமிஷம் அந்த மாதிரி மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லிட்டு எடுத்துட்டு இப்படி கிளறி விடணும். இப்போவே கொஞ்சம் பால்லாம் கொஞ்சம் சுண்டி இருக்கு. இது இனிமேல் மூடி ஆக்க தேவையில்லை. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே இப்படி ஓப்பன்லேயே கிளறி விட்டு இருந்தீங்கன்னா பால்லாம் நல்லா சுண்டிடும். பால் நல்லா சுண்டணும். இப்போ பாலெல்லாம் நல்லா ஒரு அளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ பால்லாம் நல்லா சுண்டிடுச்சு. நல்லா பீட்ரூட்டு கேரட்டு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். முடியாது. இப்போ சுகர் நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கேரட்லேயும் பீட்ரூட்லேயும் ஸ்வீட் இருக்கும். அதனால் நம்ம சுகரு கம்மியாக போட்டால் போதும், அதுவே நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த சுகரும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரைலாம் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் போட்டுக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எடுத்து வச்சிருக்க 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி
இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி இப்படி நம்ம பண்ணோன்னா அது பேனில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இன்னொரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல வாசனையாக இருக்குது, நெய் வாசனை தூக்குது. இப்போ சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ செம ஸ்மெல் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது ரிலாக்ஸாக ஆற வைக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சது ஆறிடுச்சு. இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் எடுத்துட்டு நல்லா லட்டு மாதிரி பிடிங்கணும். இந்த சைஸில் பிடிச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த கோகோனட்டில் இப்படி சும்மா கோட் பண்ணிட்டு எடுத்தோம்னா நம்மளோட கேரட் பீட்ரூட் லட்டு ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் லட்டு பிடிச்சி இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பீட்ரூட் ஆகட்டும், கேரட் ஆகட்டும், அதுக்கப்புறம் மெயினாக ஆல்மண்ட்ஸ் போட்டிருக்கோம். அதனால் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு சாப்பிட்டா திருப்பி திருப்பி கேட்பாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பரான பீட்ரூட் கேரட் லட்டு ரெடி. இந்த லட்டுவை இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.